தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை, புலியை பற்றி நீங்கள் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கால் பண்ணி பேசுகிறவங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோவில் நான் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ இருக்கிற கால ஓட்டத்துக்கு ஒரு நார்மலாக நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு பக்குவமும் இல்லை. இன்னொன்று, ஒரு வீடியோவில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன், எங்கே கிடைக்கிது, எவ்வளோ ப்ரைஸு, நீங்கள் எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும், மார்க்கெட் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் நான் போட்டேன் அப்படின்னாலும் அது ஒரு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேருமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது நான் பேசுகிறதுக்கும் நான் வீடியோவை போட்டு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறீங்க, இல்லை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நான் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ஷேர் பண்ணுறேன், இல்லை என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அதோட இது வேறு. பட் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் பேச முடிஞ்ச அதிகபட்சம் நான் ஒரு 1 ஹவர் பேசி ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த 1 ஹவர் இந்த புளி பழத்தோட சேல்ஸு, மார்க்கெட்டு, அதோட ஃப்ளக்சுவேஷனு, அது எப்படி கன்சூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாமே உட்காந்து பொறுமையாக கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ ஒரு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சு, காண்டாக்ட் நம்பர் உங்களை வந்து சேர்ந்துருச்சுன்னா அது போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறதுக்கு. அதனால் பெரும்பாலும் யூடியூப் வீடியோஸில் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேசுகிறேன், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூடியூப்பில் வீடியோ போட்டு இந்த வீடியோ மூலமாக இன்கம் ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது நம்ம எடிட் பண்ணி ப்ராப்பராக வீடியோலாம் போட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, ஏன் ஜனங்களுக்கு இது போய் சேரட்டும். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன் எல்லோரும் செய்யாமல் இருக்கணும்? எதுவுமே இல்லாமல், இதை படிப்பறிவே இல்லாத ஒருத்தங்க இங்கே புலி வியாபாரம் பண்ணி இங்கே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்காங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப ப்ராப்பராக ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படின்னும் போது ஏன் இதை படித்த யங்ஸ்டர்ஸ் வந்து இதை பண்ணக்கூடாது? ஒரு பார்ட் டைமாக பண்ணலாமே. அவங்க மெயினாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது ஒரு பார்ட் டைமாக பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்ணலாமேன்ற ஒரு ஆதங்கத்துக்காக தான் நான் வீடியோ போடுறேனே தவிர, மற்றபடி இது யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பெருசாக போட்டு வியூஸ் எல்லாம் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இல்லை. பிகாஸ் நம்மளோட ஒரிஜினல் ப்ரொஃபஷனே வந்துட்டு சேல்ஸ் தான். புளியம்பழம் விற்கிறது தான், புளி சேல்ஸ் தான். பேஸ்ட் அண்ட் ரா மெட்டீரியலில் வந்து சேல் பண்ணுறது தான், வேல்யூடட் பண்ணி. அப்படி இருக்கும்போது எனக்கு இது ப்ரொஃபஷன் கிடையாது. யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ரொஃபஷன் கிடையாது. எனக்கு வந்துட்டு என் கன்சூமர்ஸ் கிட்ட போய் சேரணும், என் நம்பர் சேரணும், என் மொபைல் நம்பர் சேர்ந்தால் போதும். அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணிப்பாங்க, நான் அவங்ககிட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணிக்கிறேன், தென் அவங்களுக்கு நான் கைட் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் பை பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணும்போது அது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஒரு 10 கஸ்டமருக்கு நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 பேருமே வந்து ஒவ்வொரு டன் சேல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி வந்துருச்சு. 10 பேர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா 10 டன், அந்த 10 டன்னுக்கான ஆர்டர் எங்கிட்ட தானே வரப்போகுது. ஸோ எனக்கு தானே அது பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்னோடய கஸ்டமர்ஸை நான் பிஸ்னஸ் பண்ண வைக்கிறேன்ற பட்சத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையா, எனக்கு பெனிஃபிட் இருக்கும். அதாவது என் சொந்தங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கும் பெனிஃபிட், தென் நீங்களும் லைஃப்பில் க்ரோத் ஆவீங்க. ஸோ அது இது ஒரு விதமான சுயநலன்னு கூட சொல்லலாம். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு நம்ம மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன்றதை தாண்டி இதுலேயும் ஒரு விதமான சுயநலம் இருக்குது. நீங்கள் க்ரோத் ஆகுறீங்க, நான் க்ரோத் ஆகிறேன், நம்ம க்ரோத் ஆகலாம், ஏன் ஆகக்கூடாது? அதுதான் என் கொஷின். ஸோ நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புளி தேவைப்படுது, உங்களுக்கான நீட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச்.